டாஸ்மாக் கடைகள் மூடும் உத்தரவில் குளறுபடி. கடந்த வாரம் முதல்வர் விஜய் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 717 டாஸ்மாக் மூடப்படும். அந்த 717 கடைகளில் 500 கடைகள் மூடப்பட்டதாக தகவல் சொல்றாங்க. ஆனால் அந்த 500 கடைகளும் என்ன விதியின்படி மூடினாங்க அப்படின்றது தெரியாது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் இந்த ரெண்டுத்திற்கும் டாஸ்மார்க்குக்கும் இடையே 500 மீட்டர் இடைவெளி இருக்கணும். 500 மீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய அத்தனை டாஸ்மார்க்குகளும் மூடப்படும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருந்தாங்க. இல்ல இது ஒயின் ஷாப் மூடுறேன்னு சொல்றாங்க. நல்ல ஒரு சரியான திட்டம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா 4 இடங்கள்ல மக்கள் மறியல் செய்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எந்த அடிப்படையில மூடி இருக்காங்கன்னா, ஒரு ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல்ல இருந்து 200 மீட்டர் இருக்கக்கூடிய கடை நடந்துட்டு இருக்கு, 600 மீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய கடை மூடப்பட்டிருக்கு. அப்போ நீங்க எந்தெந்த கடைகள் எப்பப்ப மூடப்படும் அதுக்கான கணக்கெடுப்பு நடத்திட்டீங்களா? 717 கடைன்னு சொன்னீங்களே, அதற்கான கணக்கெடுத்துட்டீங்களா என்பதையெல்லாம் முழுவதுமாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும். மக்கள் எந்த கடன் தெரியாம ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இவங்க எந்த அடிப்படையில மூடினாங்கன்றது தெரியல. பொதுமக்கள் என்ன கருத்து சொல்றாங்கன்னா, வியாபாரம் அதிகமா இருக்கக்கூடிய கடையை திறக்கிறாங்க, வியாபாரமே இல்லாத கடைகளை மூடுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து சொல்றாங்க. இது மிகப்பெரிய கொந்தளிப்பை தமிழக மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு. இதனால மக்கள் நிறைய இடங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள் செய்யக்கூடிய காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த டாஸ்மாக் நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கடைகள் மூடக்கூடிய விஷயத்துல சரியான விதத்துல ஆய்வு பண்ணாத பட்சத்துல என்ன டெம்பரவரியா கடைங்க க்ளோஸ் பண்றதை நிறுத்தி வச்சிருக்காங்க. இது முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் மறு ஆய்வு செய்யப்பட்டு எது எல்லாம் அந்த பள்ளி வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்துல இருக்குதோ அந்த கடைகள் முதல்ல மூடுவதற்குண்டான உத்தரவு பிறகு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி டாஸ்மாக் உடைய நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அப்படி ஸ்கூல் வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளை மூடணும் அப்படின்னா 2000 கடைகளை மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி டாஸ்மாக் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.